இந்த பால்காரருக்கு நடந்த கொடுமைய பாருங்க. இந்த பால்காரர் போன் பேசிக்கிட்டே பால் ஊத்துறாரு. அப்போ பால் வாங்குற ஆளு தன்னோட செயினை எடுத்து பால்காரரோட பாத்திரத்தில் போடுகிறார். செயினை போட்டதுக்கு அப்புறம் பால் ஊத்தியாச்சு சார், பாத்திரத்தை எடுங்கன்னு சொல்றாரு. அப்போ பால்காரர் சாரி சார், போன் பேசிக்கிட்டு இருந்தேன், மன்னிச்சிடுங்கன்னு சொல்றாரு. இந்த ஆளு பரவாயில்ல நீங்க பாத்து போங்கன்னு சொல்றாரு. பால்காரரும் சரின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஆனா பால்காரரோட மூஞ்ச பாக்குறதுக்கே பாவமா இருக்கு. பால்காரர் படிக்கட்டுல நடந்து வரும்போது அவருக்கு செயின் சவுண்ட் கேக்குது. அப்போ பால்காரர் செயினை எடுத்து பாக்குறாரு. இந்த செயின் எப்படி நம்மளோட பாத்திரத்தில் வந்தது? ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு செயினை எடுத்து கழுத்துல மாட்டிக்கிறாரு. கொஞ்ச தூரம் நடந்து போனோன்னு அந்த பால் வாங்கினவரோட மனைவி நடந்து வராங்க. அவங்க இவரை பார்த்த உடனே ஏன் ஒரு வாரமா பால் கொண்டு வரல, பால் வாங்க ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்றா. அப்போ இந்த பால்காரர் இனிமே நான் டெய்லியும் வந்துடுறேன் மேடம்னு சொல்றாரு. உடனே இந்த பொண்ணு அந்த செயினை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் இரு, இந்த செயின் என்னோட புருஷனோடது, இது எப்படி உனக்கு கிடைச்சதுன்னு கேக்குறாங்க. அப்போ இந்த பால்காரர் இல்ல மேடம் இது என்னோட செயின்னு சொல்றாரு. அந்த பொண்ணு என்கிட்டயே பொய் சொல்றியான்னு சொல்லிட்டு சட்டைய புடிச்சு மேல இழுத்துட்டு போறாங்க. அவங்க புருஷன் கிட்ட போய் இந்த செயின் உங்களோடது தானே, இவர்கிட்ட எப்படி வந்துச்சுன்னு கேக்குறாங்க. அதுக்கு இந்த ஆளு இது நம்மளோட செயின் இல்ல, நம்ம செயின் உள்ளார இருக்குன்னு சொல்றாரு. இந்த பால்காரர் பயந்துகிட்டு இது என்னோட செயின் இல்ல, இது என்னோட பால் பாத்திரத்துல இருந்ததுன்னு சொல்றாரு. உன்னோட செயின் இல்ல தானே, அப்ப கழட்டி கொடுன்னு இந்த பொண்ணு கேக்குறா. பால்காரரும் செயினை கலட்டுறாரு. அப்ப இந்த ஆளு இது நம்ம செயின் கிடையாது, நம்ம செயின் உள்ளார இருக்கு, நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத, உள்ள போனோம் தன்னோட மனைவி கிட்ட கோபமா சொல்றாரு. அப்புறம் இந்த பொண்ணு வீட்டுக்குள்ள வந்த உடனே எதுக்கு நம்ம செயின் அவர்கிட்ட கொடுத்த அந்த செயின் 8 பவுன் உனக்கு தெரியுமான்னு கேக்குறாங்க. இதுக்கு அப்பதாங்க பெரிய ட்விஸ்டே நடக்குது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு உங்க அம்மாவை பிடிக்கும்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல ஐ லவ் யூ அம்மான்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் தான் அந்த செயினை அவருக்கு கொடுத்த. அந்த பால்காரர் போன் பேசிக்கிட்டு இருக்கப்போ அவரோட வைஃப் ஐசியூல சேர்த்திருக்காங்க. உடனடியா 5 லட்சம் பணம் கட்டுனாதான் அவங்க பொழைப்பாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதனாலதான் அவரு நம்ம வீட்டுக்கு ஒரு வாரமா பால் ஊத்துறதுக்கு வரல, அதனாலதான் நான் அவருக்கு உதவி செஞ்சேன்னு சொல்றாரு. அப்போ இந்த ஆளோட மனைவி நீங்க அத கடனா கொடுத்திருக்கலாம் இல்ல, ஏன் சும்மா கொடுத்தீங்கன்னு கேக்குறா. அதுக்கு இந்த ஆளு அவரே ஒரு ஏழை, அவரால் எப்படி திருப்பி கொடுக்க முடியும், நம்ம கிட்டதான் பணம் இருக்கு இல்ல, நமக்கு எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம ஆண்டவன் நம்மள பத்திரமா வைத்திருக்கிறார், அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கடவுள் தான் அவரை நம்மிடம் அனுப்பியிருக்கிறார். அந்த பால்காரரை எனக்கு சின்ன வயதிலிருந்தே தெரியும், அவருக்கு நான் உதவி செய்யலனா வேற யார் உதவி செய்வான்னு சொல்றார். அதை கேட்டு மனைவியும் கண் கலங்குறா. இந்த மனசு தாங்க கடவுள் இப்படி இல்லாதவங்களுக்கு இருக்கிறவங்க கொடுத்து உதவினால் நாட்டில் ஏழைகளை இருக்க மாட்டார்கள். இவர் செஞ்ச செயல் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர் ப்ரோன்னு கமெண்ட் பண்ணுங்க.